ஆட்சி பொறுப்புக்கு வந்து 40 நாட்களுக்குள்ளதான் ஆயிருக்கு. தவேக அரசு பொறுப்பேற்று அவங்களா டிவிஎஸ்சியை பயன்படுத்தி, லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்தி ஒரு ஆதாரங்களை சேகரித்து வழக்குகள் போடுறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை பண்றாங்க, முழுவதுமாக விசாரிக்காம பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை கூட முன்வைக்க முடியும். ஆனா அறப்போர் இயக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் 2022 கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இன்று திரு ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அந்த அடிப்படையிலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இதையும் யோக்கியன் வருகிறான் செம்பெடுத்து உள்ளவை என்பது ஒரு மிக முக்கியமான நகைச்சுவை சொல்லாடல் மட்டுமல்ல, அது அரசியலுக்கும் பொருந்தும். மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர், இந்நாள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவை பொறுப்பேற்ற பின்பு இதேதான் சொலவடை. பல கட்சிகள், நீங்க சொல்கிற மரியாதைக்குரிய தம்பி விவேக் சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு பின்பு ஒரு எதிர்கட்சி மீது வழக்கு போடுவது, அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிற வாதம்லாம் வேறு. ஆனால் இந்த ஆட்சி அமைப்பதே ஊழல் மீது தான். அதனால்தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னார்கள், சோபான்னு ஒரு குறியீடு சொன்னார். அது சோபா தூக்கிட்டு போய் உள்ள பணத்தை பிரிச்சு பார்க்கறது இல்லை. நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும். இப்ப அண்ணன் செங்கோட்டையன் குறித்து வாதம் வந்தது. மரியாதைக்குரிய அண்ணன் MC சம்பத்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. கடம்பூர் ராஜான்னு முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. நாளை அண்ணன் விஜயபாஸ்கர் சரி தாவேக்கால் அதிமுக வந்துருச்சு, தாவேக்கால் சேர்ந்திருக்காங்க. தெரியாம சேரப்போதா பேசுவது வாய் தவறி அதிமுக வந்ததாக இந்த 5 அமைச்சர்கள் இல்ல வாய் தவறி தான் வந்துச்சு, வாய் தவறி தான் வந்தது. இந்த 5 அமைச்சர்கள் இப்போது முன்னாள் அமைச்சர்கள், மற்றவர்கள் எல்லாம் தூய சக்திங்கிறாங்க. இந்த முன்னாள் அமைச்சர்களை விட்டு பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் மீது ஒரு வழக்கு இருக்கான்னு தம்பி விவேக் கேட்டாரு. அந்த ஜூனியர் விகடன், அந்த குமுதம், அந்த ரிப்போர்ட்டர் அந்த காலத்தில் படிச்சிருந்தாருன்னா அந்த மறதி நோய் அவர் வந்திருக்காது. இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற பெட்டிஷன் நிலுவையில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கிறது. மரியாதைக்கு கடம்பூர் ராஜ் அவர்கள் மீது செட்டா பாக்ஸ் வாங்கினதா ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு இதே அறப்போர் இயக்கமே ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கு, நிலுவையில் இருக்கு. இதே மரியாதைக்கு என்ன MC சம்பத் மீது தொழில்துறையில் இருந்தபோது ஒதுக்கீடில் ஊழல் செய்தார் என்று பொதுநல இயக்கம் கொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, விசாரிப்பார்கள் நம்புகிறோம். ஆனால் மிக முக்கியமானது, மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உச்சபட்ச நடிகராக இருந்தபோது அவர் வீட்டில் இதே மாதிரி ஒரு ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டுக்கு வந்தவர் தான் ஒரு அதிகாரி, இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். இதையுமே ஜூனியர் வேடங்கிற எங்க இதழ் பதிவு பண்ணுது. வந்தார், போனார், அமைச்சரானார் என்றுதான் டைட்டில் வச்சிருக்காங்க. ரைடுக்கு வந்தவர், குற்றவாளிட்ட விசாரிக்க வந்தவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டார். ஏன்னா சினிமா கரிஸ்மா உயர்த்திருச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரிக்க வந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான முறை சரி, குற்றச்சாட்டப்பட்டவர் அந்த வழக்கு பின்னால் விசாரிக்க திருப்பி வருகிற போது அதை இருந்து பார்த்துக்குவோம். ஏன்னா குற்றச்சாட்டப்பட்டிருக்க உள்ளானவர். நான் சொல்லுவது, நீங்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு, நீங்க இந்தியாவில் பாஜக வந்தா உள்ள வந்தா எல்லாம் பால்பட்டு போயிடும் என்று பொதுவுடைமை இயக்க தோழர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற குற்றச்சாட்டு. பாஜக வந்தா ஜனநாயகமே இருக்காதுங்க, எல்லாரும் போடுங்கம்மா ஓட்டுன்னு தெருக்கு போவோம், கொடி பிடிப்போம், கோஷம் போடுவோம், ஓட்டை வாங்குவோம். ஆனா அப்படியே கட்டில உட்கார்ந்துட்டு வென்றவர்களை பிடித்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுதாங்க டிசைன், பாஜக டிசைன் குற்றச்சாட்டு. அந்த டிசைனை இந்தியாவுக்கு தமிழ்நாடுங்கிற ஜனநாயகம் மிக்க இந்த மாநிலத்தில், சமூக நீதி பேசுகிற இந்த மாநிலத்தில், இடஒதுக்கீடு பேசுகிற மாநிலத்தில், மொழிக் கொள்கை பேசுகிற இந்த மாநிலத்தில், மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலத்தில், மதச்சார்பு பேசுகிற மாநிலத்தில் முதல் முறையாக குதிரை பேரம் என்கிற ஊழலை அறிமுகம் செய்தவர் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆதவர்ஜினா. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜினா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜினா அவர்கள் இத நக்கீரன் என்கிற வார இதழ், ஜூனியர் விகடன் என்கிற வார இதழ், ரிப்போர்ட் என்கிற வார இதழ், இந்த 3 மாதமா தம்பி விவேக் படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, நாங்க படிச்சோம். ஏன்னா அவங்க எழுதுறாங்க, என்ன குதிரை பேரம், எவ்வளவு கைமாறியது, நடிகர் விஜய் பயணித்த விமானத்துக்கு எவ்வளவு செலவு, உள்ளே போனவர்கள் யார் யார், அப்படி அந்தரங்க சுவாரஸ்ய கிசுகிசு செய்திகளை நாங்கள் படிச்சிருக்கோம். அது ஆதாரமா வைக்க விரும்பல. ஆனா குற்றச்சாட்டு வைக்கிறோம், இந்தியாவில் எங்கேயும் இல்லாமல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க பிரதிநிதித்துவமாக 118 இடம் இல்லாத போது ஊழலில் இருந்துதான் ஊற்றுக்கணாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. எங்க இவங்க என்னன்னா, அதாவது திமுக பாருங்க சார் எல்லாம் ஊழல் சார்னு யோக்கியம் வர்றா செம்படுத்து உள்ளவைன்னு இந்த மாநிலத்தின் மீது நடத்தப்படுகிற ஒன்றிய அரசு தாக்குதலையும், இந்த மாநிலத்தின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற
பாராமுகமா இருக்க அரசியல் சட்டத்தின் விவாதம் குறித்து ஒரு வாய் திறக்க மாட்டேன், மௌனமா இருப்பேன். மொழி பிரச்சனை எனக்கு தெரியாது. இங்க மாடு வெட்ட தடைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்ச. எப்படி சொல்லிச்சு? பக்ரீத் என்கிற புனித நாள் என்று கோயில்களில், பள்ளிவாசல்களில், வழிபாட்டு தலங்களில் மாடு வெட்டக்கூடாது, அதற்கு மாறாக ஸ்லாட்டர் ஹவுஸ் வெட்டுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்ச. இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் வாய் திறக்கணுமே? இல்ல மதச்சார்பின்மைக்கு நாங்கள் இப்போது முட்டுக் கொடுக்கிறோம் என்று போயிருக்கிற முஸ்லீம் லீக் வாய் திறக்கணுமே? வாய் திறக்கல. பரவாயில்லைங்க, உச்சநீதிமன்றம் அப்பீல் போயிருக்கணுமே, அப்பீலும் போகல. இது ஒரு பாரம்பரியமான தாக்குதல். இது குறித்து பேசப்படல. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்திய திணிச்சிருக்கான், இது குறித்து பேசப்படல. நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு, இது குறித்து பேசப்படல. இப்ப 40 நாடுகள்ல இந்தியாவுடைய எந்த ஒன்றிய மாநில உறவு குறித்தும் இந்த முதலமைச்சர் வாய் திறக்க வழி இல்ல. ஆனா என்ன ஊழல், பரவாயில்ல. இந்த குற்றச்சாட்டு அரசியல் குற்றச்சாட்டாக எதிர்கொள்வதற்கு, இது தெம்போடும் திராணியோடு எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. இது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்து அரசு அந்த அறப்போர் கொடுத்த இயக்கத்துக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அதனால அந்த அரசு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த புகாரிலேயே நடவடிக்கை நீங்க எடுக்க தயாராருங்க. அதை மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் தெம்போடும் திராணியோடு எதிர்கொள்வார். அண்ணன் பாலாஜி அவர்கள் மீது போட்ட வழக்குக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை எதிர்கொண்டுதான் இருக்கிறார். நாங்க ஒண்ணு தப்பிச்சு போல எதிர்கொள்றோம். ஆனா அரசியலாக பேசுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடு அரசியலில் எதுவுமே தெரியாத நடிகர் விஜய் அவர், மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் சினிமா பின்பத்தை பயன்படுத்தி முழுக்க சாதி வரியை விட, மத வரியை விட, மொழி வரியை விட மோசமான சினிமா வரி, நல்லா கவனிங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்ட துணை நடிகர் நடிகைகள்லாம் ஏறத்தாழ 4 லட்சம் 5 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டான். ஓட்டு காசு கொடுத்த குற்றச்சாட்டு வைக்கிற இந்த யோக்கியர்கள் சினிமா இன்ஃபுளுசர்களை, இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களை 2 லட்சம் 3 லட்சம்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பணத்தை கொடுத்து வாய்களே ரீல்ஸ் போட்டவங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க தேடுங்க. அவங்க தேடி ஒரு ஈடியோ இல்ல சிபிஐ, இங்க சிபிஐ என்கொயரி வச்சா எல்லா துணை நடிகைகள் மாட்டுவாங்க. இல்லங்க நாங்க பண்ணலங்க, ஜெகதீஷ் ஒருத்தர் கொடுத்தாருங்க, பணத்தை கொடுத்தாருங்க, அதுக்காக ரீல்ஸ் போட்டாங்கன்னு. அப்படி விளம்பர மாடலை, ஒரு நவீன ஊழலை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்த கட்சி தாவேகாங்கிற கட்சி. இந்தியாவிற்கு இது ஒரு பேட்டர்னா நடந்திருக்கு. கரூர்ல நடந்திருக்கு, காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு, ஈரோட்ல நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக போடாத சாலைகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்பந்ததாரருக்கு அப்படின்னு தான் அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. பொலிட்டிக்கலா நீங்க வைக்கிற சார்ஜஸ் இல்ல நான் வரேன் சார். அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு நியாயம் என்றால் நீதிமன்றம் உறுதியாக தண்டனை கொடுக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் அதற்கு சட்டப்படி அதற்கான எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். 32 தண்ணி குடிப்போம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க வைக்க குற்றச்சாட்டு இல்லமா, நாங்க வைக்கிற எந்த பொலிட்டிக்கல் கமாண்டுக்கும் பதில் சொல்லல. முதலமைச்சர் இது வரைக்கும் வாயை திறக்கல. இது வரைக்கும் இது ஒரு மாநிலமா இன்னைக்கு இருக்கா? ஜனநாயக ரீதியான டிபேட்டா இருக்கா? இன்னைக்கு வந்து தம்பி விவேக் சொல்றாரு, குமுதம் பாத்தீங்களா, ஜூனியர் விட பாத்தீங்களா, நக்கீரை பாத்தீங்களான்னு. அந்த பத்திரிகை தான் கிளிக்குது சார். ஊழல் பிரச்சனை தான். இந்தியாவில் ஒருத்தர் ஊழலை மட்டுமே பிரச்சனையா பேசினார்னா யோக்கியவர் செம்படுத்து உழவை மாறி அவர்களை சந்தேகப்பட வேண்டும். நான் அண்ணா ஹசாரியார் சந்தேகப்பட்டோம். மோடியை கொண்டு வருவதற்காக காங்கிரஸை பலவீனப்படுத்தினார். அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அண்ணன் ராஜா மீது இவர் டூஜின்னு ஒரு பெரிய பின்பற்றுக்கிறாங்க. அது சுக்குநீரா உடைச்சிட்டு உள்ள வந்தோம். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆனால் ஊழல் மட்டுமே ஒழிப்பென்று வருகிற இவர்கள் அங்கே யோகி சிகாமணியா இல்ல, தமிழ்நாடு கட்டி வச்சிருக்க ஐடியாலஜிக்கல் அரசியல். தமிழ்நாடு என்றால் ஒரு மாநில சுயாட்சி பேசும். தமிழ்நாடு என்றால் இந்தியாவுக்கு மாநில கட்சிகளுக்கு வழிகாட்டும். தமிழ்நாடு என்றால் இங்கு எப்போதுமே தனி மனித வருமானம் கூடி இருக்கும். தமிழ்நாடு என்றால் மின்மிகை மாநிலம். தமிழ்நாடு என்றால் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேரா இருக்கும். தமிழ்நாடு என்றால் எக்கனாமிக்கல் வெல்ஃபேரா இருக்குங்கிற அந்த அரசியல் குறித்து பேசாமல் மௌனமாக போகிறார்கள் என்றால் இவர்கள் தமிழ்நாட்டை மீண்டும் பின்னுக்கு தள்ள போகிறார்கள். இப்போது சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை ஆதரிக்கவில்லை. எந்த குற்றச்சாட்டு அது யார் மீது வந்தாலும் அவர்கள் சட்டப்படியாக எதிர்கொள்வார்கள். எங்கள் தலைவர் அதை பாதுகாக்கிற தலைவர் இல்லை. குற்றச்சாட்டை நீங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளுங்கள் என்றுதான் மிக உறுதியாக இருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பூசுகிற தம்பி சொன்னார் என்ன மறுவளங்கள். ஐயா வேக்கையா, அந்த மறுவளங்களை 200 கோடிவா இன்கம் டாக்ஸ் ஊழல் பண்ணீங்கல்ல, அத மறுவளங்கள் டாக்ஸ் கட்டிட்டு அப்பீல் போகாம பாருங்க. அதே போல இல்ல நீங்க சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. எஸ்பி வேலுமணிட்ட சம்பத்திட்ட வாங்குனீங்கல்ல, இல்ல அந்த எஸ்பி வேலுமணி சம்பத்துக்கு ஆதரவு வாங்குனீங்கல்ல, அந்த மறுவளங்கள்ட்ட அந்த யோகி சிகாமணிட்ட போய் ஐயா மறுவளங்கள் படி நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொடுங்க, எங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்த ஆதரவை நீங்க பேசுங்க. நிலுவையில தான் தயவு செய்து
இல்ல எல்லா முதலில் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கம் எஃப்ஐஆர்லாம் நிலுவையில தான் இருக்கு. அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மீது வழக்கும், அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மீது வழக்கும், அவர் மீது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கும் நிலுவையில் தான் இருக்கிறது. நாங்க எதிர்கொள்றோம். ஓகே, நீங்க எஸ், அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறோம். சரி, அதை நாங்க எதிர்கொண்டுக்கிறோம். ஓகே. அதாவது அருண்ராஜ் அவர்கள் குறித்து சொன்ன தகவல் வந்து தவறு. அது அவரே வந்து அந்த நேரத்திலே பேட்டியிலே வந்து மறுத்திருக்கிறார். மற்றபடி வந்து என்ன, அந்த பத்திரிகைகள் வந்து செய்திகளை மட்டுமே வச்சு நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல, அந்த இவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலேயே புகார் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி சூப்பரிண்டெண்டன்ட் ஆபீசர் வந்து சீஃப் இன்ஜினியருக்கு கடிதம் எழுதி ரொம்ப சுருக்கம் இல்ல நம்ம அந்த நீங்க அது நீங்க பொறுமையா சொல்றதுக்கு நான் எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்தேன். இப்போ அவர் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்புனா, முதல்வர் விஜய் மீது வருமான வரித்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, அதுல இருந்து அவர் நிரூபிச்சுட்டு அவர் வெளியில வரட்டும். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும் போதே ஏன் நீங்க வந்து கட்சியில சேர்த்தீங்க? திரு அருண்ராஜ் தானே ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்து ரெய்டு நடத்தினாரு, அவரை ஏன் கட்சியில விளக்கம் கொடுத்த மாதிரி அருண்ராஜ் அவர்கள் அந்த நேரத்தில் பேட்டியில் வந்து விளக்கம் கொடுத்து விட்டார். தலைவர் மீது இருந்த போடப்பட்ட அந்த வருமான வரித்துறை சோதனை கொடுத்த வழக்கு எல்லாம் நீங்க நிலுவையில் இருக்கு. இல்ல நிலுவையில் இருக்கு. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இது கிடையாது. நீங்க வந்து அவர் வருமான வரி சரியா கட்ட இல்ல நீங்க நேரலையில இருக்கீங்க திரு ராஜீவ் காந்தி. இல்ல வருமான வரியை வந்து அவர் சரியா கட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்க, அதுவுமே கடைசியில் வந்து இது வந்தாயிடுச்சு. அவர் படம் மேல போடப்பட்ட நிலுவையில தான் விவேக் இருக்கு. நாம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் இன்னும் விடுபடல அந்த வழக்குல இருந்து இல்லையா? அதுதான் அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வரும்போது சரி, ஓகே.